Hi students, in the previous video we studied about the molecular taxonomical tools. In this video we are going to learn about the automated species identification tools. We studied about the classical taxonomical tools and the molecular taxonomical tools. Using these tools, we are identifying one organism and we are preparing the database of this organism at their molecular level. கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் மூலமாகவும் மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் மூலமாகவும் ஒரு ஆர்கானிசமை வந்து நம்ம நல்லா ஸ்டடி பண்ணி அந்த ஆர்கானிசமை பற்றின ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதை இன்டர்நெட்டில் நம்ம வச்சுருப்போம். ஸோ திஸ் வில் ஹெல்ப் the biologist to know about the organisms. So when we go into this website, we can know the details of that organism. So in case we have found a new organism, so we can, when we go into the website, we can find out whether this organism is existing already or this organism is newly found, or whether this organism coincides with the already existing species. Automated species identification tools consist of cyber tools. நம்ம கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் மூலமாகவும் மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் மூலமாகவும் ஒரு ஆர்கானிசமை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். அதோடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அதோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய விங் ஸ்ட்ரக்சர், அதோடைய ஃபோட்டோகிராஃப்ஸ், அதோடைய மாடல்ஸ், அந்த மாதிரி மேனுவல்ஸ், அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி இன்டர்நெட் மூலமாக வந்து நமக்கு வந்து எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும். ஸோ தட் குளோபலி we can know about one organism. There are different cyber tools. One is ALICE, Automated Leafhopper Identification System. In this we can find the information about all leafhoppers. So leafhoppersல நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது. அதில் எல்லா ஸ்பீஷீஸை பற்றி நம்ம வந்து இந்த ஆலிஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் DAISY, Digital Automated Identification System. So in this also we can find the information about the organisms at their molecular level. ABIS, Automatic Bee Identification System. In this we can find the information about the bees. SPIDA, Species Identified Automatically. So in this we can find the information about the spiders, wasp and bee, about their wing. DRAWWING. In this we can find the information about the honeybees, their wing identification. This ABIS and DRAWWING is a very important cyber tool for the persons who do research in bees. ஸோ bees வந்து நம்ம வந்து கமர்ஷியலாகவும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்காக ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த ABIS and the DRAWWING they play a major role. Neo-taxonomical tools is used to study the molecular structure of the cell organelles in an organism using electron microscopy images. ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி மூலமாக நமக்கு கிடைக்கிற இமேஜஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்கானிசமில் உள்ள செல் ஆர்கனல்ஸ், அதோடைய செல் ஆர்கனல்ஸில் இருக்கிற மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அதை பற்றியும் ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். நெக்ஸ்ட் இஸ் எத்தாலஜி ஆஃப் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். வாட் இஸ் எத்தாலஜி? Ethology is the study of biology of animal behavior. ஸோ ஒரு அனிமலோட பிஹேவியரை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் வந்து எத்தாலஜி. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த பிஹேவியர் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ். இப்போ பேஸ்ட் ஆன் த பிஹேவியர் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ we can classify them. ஸோ எக்ஸாம்பிள் the sound of birds. ஸோ பேர்ட்ஸ் வந்து சவுண்ட், அந்த அவங்களோட வாய்ஸை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். Next is the bioluminescence. Bioluminescence is the emission of light without heat by the living organisms. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆர்டினரியாக நமக்கு வந்து லைட் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஹீட் எனர்ஜி மூலமாக நமக்கு லைட் கிடைக்குது. பட் ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன பண்ணோம், லைட் வந்து எமிட் பண்ணோம் வித்தவுட் த ஹீட்.
அது வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் எமிட் பண்ணுறது, அதான் பயோலூமினசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் இஸ் த ஃபயர்ஃப்ளைஸ். அது வந்து அப்படியே என்ன இருட்டில் வந்து அப்படியே வந்து வெளிச்சம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அதோடைய ஆர்கானிசம்ஸோட அந்த பிஹேவியரை வச்சும் நம்ம ஆர்கானிசம்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். Taxonomic resource. Inotoxa is an electronic resource used for the digital images and description about the species. ஸோ ஒரு ஸ்பீஷீஸோட டிஜிட்டல் இமேஜஸும் அதோடைய டிஸ்கிரிப்ஷனையும் ஒரு எலக்ட்ரானிக் ரிசோர்ஸ் மூலமாக கொடுக்கறது தான் வந்து இனோடாக்ஸா அப்படின்றது. Inotoxa was developed by the Natural History Museum in London. Inotoxa means integrated open taxonomic access. The first chapter is completed. We shall discuss the one-word answers. A living organism is differentiated from non-living structure based on reproduction, growth, metabolism. D option, all the above. A group of organisms having similar traits of a rank is species. So similar traits வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்பீஷீஸ்னு சொல்லுவோம். Every unit of classification regardless of its rank is taxon. So classificationல ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், taxon. Which of the following is not present in same rank? Primata, Orthoptera, Diptera, Insecta. இதில் எது ஆப்ஷன்னா Insecta. Primata is the order. In class Mammalia அது ஒரு ஆர்டர். Diptera, Orthoptera இது ரெண்டுமே வந்து இன்செக்டால உள்ள ஒரு ஆர்டர். ஸோ இன்செக்டான்றது ஒரு கிளாஸ், அதனால வந்து இன்செக்டான்றது தான் வந்து சேம் ரேங்க்ல இல்லாத ஆப்ஷன். What taxonomical aid gives comprehensive information about taxon? Taxonomic key. Who coined the term biodiversity? Walter Rosen. Walter Rosen coined the term biodiversity. E.D. Wilson defined the term biodiversity. அதை define பண்ணது E.D. Wilson. Cladogram considers the following characters. So the cladogram considers the evolutionary and the phylogenetic characters. Molecular taxonomic tools consist of DNA and RNA. Differentiate between probiotics and pathogenic bacteria. Probiotics are the beneficial bacteria that can improve our health. Example is the Lactobacillus species that convert the milk to curd. Pathogenic bacteria are the harmful bacteria that causes diseases in plants and animals. Example is the Mycobacterium tuberculosis that causes tuberculosis. Why mule is sterile? So we have studied species, they reproduce and produce fertile offsprings. When there are mating between the closely related species, it will be resulting in offsprings which are sterile. Likewise, the mating between the male donkey and the female horse results in the mule. So mule is produced by mating with closely related species, the male donkey and the female horse, so it is sterile. Next you have a question. List any 5 salient features of family Felidae. So that is not, the answer is not in your book, so I have given these answers. They have sharp claws to catch the prey. They have the cutting teeth incisors and the sharp teeth canines to cut the meat. They come out at nights to search their prey. They have strong built body. They have sharp sensory organs, so their sense organs will be very sharp, that is hearing, smell and vision. Learn the complete book back and book inner question answers. You have test in this lesson on 3rd October. Stay home, stay safe. Thank you children.